குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பாருங்க, சகல ஐஸ்வர்யங்களும் தரும் வாஸ்து பகவான். எல்லா அஷ்டலக்ஷ்மியோடு அவர் இருக்கிறாரு வாஸ்து பகவான். இதை நம்ம பார்த்தாலே வீடு கட்டுற யோகம் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். வீடு கட்டுற யோகம் வேணும், வீடு கட்டணும் அப்படின்னாவே இவரை பார்த்தாலே போதும். வாஸ்து பகவானுடைய அவ்வளவு அழகாக வீட்டிருக்கிறார் வாஸ்து பகவான். அஷ்டலக்ஷ்மியோடையும் இருக்கிறாரு. என்னென்ன இங்கே பாருங்க, ஆதிலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, மகாலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, இப்படி அஷ்டலக்ஷ்மிகளோடு வீட்டிருக்கும் இவரை நாம் பார்த்தாலே நிச்சயமாக நமக்கு வீடு கட்டுற யோகம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் இவரை நம்ம பார்த்தாலே போதுமானது. வாஸ்து நாள்னு ஒன்று இருக்கும், அன்றைக்கு தான் பூஜை போட்டு வீடு கட்டுற இதெல்லாம் அவங்க ஆரம்பிப்பாங்க. எல்லாருமே நம்ம ஆரம்பிப்போம். அதனால் நீங்கள் இந்த வாஸ்து பகவான், சகல ஐஸ்வர்யங்களும் வாஸ்து பகவான் அஷ்டலக்ஷ்மியோடு அவர் இருக்கிறாரு. அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது. அதில் எல்லாம் மந்திரமும் போட்டிருக்கேன். இங்கே படிக்கலாமா? ஓம் தத்புருஷாய வித்மகமே யோகமூர்த்தாய தீமகி தன்னோ வாஸ்து தேவாய மூர்த்தி பிரஜோதயாத். வாஸ்து பகவான் காயத்ரி மற்றும் மூல மந்திரம் இருங்க. ஆதிலக்ஷ்மிக்கு நாம் வணங்குறதுனால என்ன ஒரு இத்தேவியை சர்வ வல்லமை உடையவள். இந்த ஆதிலக்ஷ்மியை தாயன போற்றி ஆதிலக்ஷ்மி ஸ்தோத்திரத்தை யார் சொல்கிறார்களோ அவர்கள் நீ அடைய யார் சொல்கிறார்களோ அவர்களை நீ அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ரெண்டாவது, அந்த தாயை போற்றினாலே எல்லா ஒரு இதையும் கிடைக்கும். ஆதிலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, இந்த சந்தானலக்ஷ்மி பிரார்த்தித்தால் நல்ல மக்களை பெற்று நல்வாழ்வு வாழ்வார்கள். அதாவது கஜலக்ஷ்மி, உயர்ந்த அரசு தரும் கஜலக்ஷ்மி சூத்திரம் அரசு பதவியை அடைவார்கள். தனலக்ஷ்மி, வீடு, வயல், பணம், தானியம், பசு இவைகளெல்லாம் அடைய தினம் தனலக்ஷ்மி பிரார்த்தனை செய்ய வேண்டும். தானியலக்ஷ்மி, இந்த தேவியை ஸ்தோத்திரம் செய்தால் வீடு நிறைந்த தானியம் செழிக்கும். விஜயலக்ஷ்மி, அடுத்தது விஜயலக்ஷ்மி. இந்த ஜெகன்மாதாவை பூஜிப்பதால் எல்லாம் எக்காலத்தும் நிச்சயமாக எங்கும் வெற்றி அடையலாம். மகாலட்சுமி, சகல சௌபாகியங்களையும், அதாவது அறம் பேறு இன்பம் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்வதினால் கிடைக்கும். வீரலக்ஷ்மி, 8 வகைகளிலும் அபயக்கரம் சூழ பானம், வரம், சங்கு, வில்லு, கபாலம் என்ற வீரலக்ஷ்மியை வணங்கி ஸ்தோத்திரம் செய்தால் உலகில் உள்ள எல்லாவித பாக்கியங்களும் கிடைக்கும். லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி. உன்னை பெட்டி நிறைய பூ கொணர்ந்து பூஜிப்போம் அம்மா. மல்லிகை, முல்லை, மருடன், ரோஜா, மகிழம்பூ பாதரியும் அள்ளி அரளி கதிர்பச்சை தவன்முடன் அழகமுள்ள பாரிஜாதம் கொக்கிரிட சக்தியை நான் பக்தியுடன் பெற்றிடுவே. உன்னை இஷ்டமுடனே பல புஷ்பங்களை கொண்டு நான் அஷ்டோத்திரம் சொல்லுவேன். ஒரு கஷ்டங்கள் வராது காப்பது உன் கடமை. எங்கள் கஷ்டங்கள் கடன்களை தீர்த்து வைக்க வேண்டும். கருணா சக்கரையே, ஸ்ரீஹரியே, சுபகரியே, கிருபகரியே, நரஹரியே, உன்னை பெட்டி நிறைய சம்பங்கி ரோஜா
சாஜித மலரால் அர்ச்சனை செய்வேன். வாணி சரஸ்வதி வந்தென்னை ஆதரிக்க வசமே கோசரியே ஈஸ்வரியே ஜெகதீஸ்வரியே திரிபுரேஸ்வரியே ராஜேஸ்வரியே உன்னை பரிமள பெட்டியினால் லட்சர்ச்சனை செய்வேன். அனுதினமும் நீ வந்து என்னை ஆதரித்து விடுவாய். ஏகாஸ்வரியே கிருபாகரியே பஞ்சாஸ்ரீயே ஷடாஸ்வரியே உன்னை பெட்டி நிறைய பூக்கள் மலர்கள் வைத்து உன்னை வணங்குவேன். எனக்கு நல்ல ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுப்பாயாக. பெட்டி நிறைய பூசணங்கள் கொடு அம்மா. பட்டி நிறைய பசுக்களை தாரும் அம்மா. ஏழை என் மீதென்ன வர்ணமோ பேதை என் கோலத்தை கேட்டுமே பேசாதிருப்பதேன். கேசவா மகாலட்சுமி தாயே லலிதாம்பிகையே மகாலட்சுமி பூஜை விருத்த கல்பிதமு. சரஸ்வதி விரதம் சத்யநாராயண விரதம் 77. மகாலட்சுமியே எங்கள் மகாலட்சுமியே. இந்த படத்தை பார்த்தாலே நமக்கு வீடு கட்டுற யோகம் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இதிலிருந்தே நமக்கு ஆரம்பம். அதனால் இதற்கு உண்டான நம்ம முயற்சியை எடுத்து நாம் நிச்சயமாக நம்மளும் வீடு கட்டி வாழ்வோமாக. சகல சௌபாகியங்களும் நம்ம வாழ்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வாஸ்து பகவான் அதாவது வடகிழக்கு மூலையை சுத்தமாக வச்சுருக்கணும். நமக்கு அப்போ தான் அங்கே எதுவும் பாரங்கிரம் போட்டுறாதீங்க. சுத்தமாக இருக்கணும். வடகிழக்கு மூலையில் சுத்தமாக வச்சுருக்கணும். ஒவ்வொரு ரூம்லேயுமே வடகிழக்கு மூலை சுத்தமாக வச்சுருக்கணும். நமக்கு வீடு கட்டுகின்ற யோகம் வந்துவிட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நமக்கு வீடு கட்டுகின்ற யோகம் நிச்சயமாக வந்துவிடும். மகாலட்சுமியே எங்கள் மகாலட்சுமியே, 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 மகாலட்சுமி தாயாரே சரணம் சரணமே. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கம்பம் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
மகாலட்சுமியே எங்கள் மகாலட்சுமியே, மகாலட்சுமியே எங்கள் மகாலட்சுமியே, மகாலட்சுமியே எங்கள் மகாலட்சுமியே, மகாலட்சுமியே எங்கள் மகாலட்சுமியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய விரும்பார்ந்த நன்றி.